சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்மளுடைய மேட்ரிமோனி ஆரம்பிக்கிறதுக்காக நிறையா பதிவுகள் வந்துட்டுருக்கு. இந்த பதிவுகள் இப்போ ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அதனுடைய வெப்சைட் மேக்ஸிமம் நடந்துருச்சு. அடுத்து சாஃப்ட்வேர் வேறு அதில் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கும். சரி, மேட்ரிமோனியோட சைட் வரும்பொழுது அது ரொம்ப பிரம்மாண்டமாக அதனுடைய ஓப்பனிங் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள், நாளுக்குண்டான விசேஷங்கள். இப்போ நம்ம காசி யாத்திரை போட்டிருந்தோம் இல்லையா? காசி யாத்திரை ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ், அடுத்தது பார்த்திங்கன்னா காசியில் பண்ணுறது, அடுத்தது பார்த்திங்கன்னா கயாவில் பண்ணுறது, அடுத்தது பார்த்திங்கன்னா அயோத்தியில். இந்த மாதிரி காசி இந்த யாத்திரை ரொம்ப 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 பிரமாதமாக போகிறது. நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் இப்போ சார் நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம் சார், எப்போ நீங்கள் அடுத்தது போகிறீங்க, நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லை எங்களுக்குன்னு ஒரு தனி இது பண்ணி கொடுப்பிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இண்டிவிஜுவல்ஸ், சார் நாங்கள் காசிக்கு போகலான்ட்டு இருக்கோம், யாராவது உங்களுக்கு கைடு இருந்தால் சொல்ல முடியுமா? அப்படி நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தாங்கன்னா நம்ம அதற்குண்டான ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அப்படிங்கிற ஒரு டூரிசம் வச்சுருக்கோம். அதில் உங்களை ஏற்பாடு பண்ணி கூட்டின்னு போகிறதுக்குண்டான முயற்சிகள், ப்ரீமியமாக பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 10/3/2025 மாசி மாதம் 26ஆம் திருநாள் திங்கட்கிழமை வளர்பிறை. இன்றைய நட்சத்திரம் பூசம். இன்று முழுவதும் பூச நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி காலை 10:43 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம், தனுசு ராசிக்கு நீ சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு வளர்பிறை சுப முகூர்த்த நல்ல நாள். இன்றைய தினத்தில் வளர்பிறை சுப முகூர்த்த நல்ல. அதே மாதிரி ஏகாதசி வேறு இருந்துருக்கு, ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கு. பெருமாளை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. துளசியில் அர்ச்சனை பண்ணுறது பெருமாள்கிட்ட. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணவே மதுசூதனா திரிவிக்மனா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாப தாமோதரான்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, 12 ராசிக்கு உண்டான பலாபலனுக்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப ஆபத்து, ஐயோ இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ, ஏன் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு பலவிதமான விஷயங்களை நினைத்து பயங்கள் அப்படின்னு இருக்கும். சில நேரங்களில் இதெல்லாம் லைஃப்பில் கடந்து போனால் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், சும்மாலாம் இல்லை, பார்ப்போம் இதையும் கடந்து போவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மன ரீதியான சில தெளிவுகளை உண்டாகக்கூடிய நாள் இன்றைய தினம். சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீடு இடம் பொருள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயாருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூடபாட இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய நாள். வீட்டில் பசுமாடு, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்வீங்க. புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பிளான்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இறைவனுடைய அனுகிரகத்தில் சில தடங்கல்கள், சில மனிதர்களுடைய ஆப்போசிஷன் எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி ஜெயிப்பீங்க. வெளியில் சிரிச்சிருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு யோசனைகள் ஓடிட்டுருக்கும். பட் கடவுள் என்ன நன்னா வச்சுட்டுருக்கார், இன்னும் 100% நன்னா வைப்பாருங்கிற ஒரு பெரிய உறுதியான நம்பிக்கை இருக்கும். மாத்திரையை சாப்பிட்டு மாத்திரையாதுன்னு அப்படின்னு வயசானவர்களுக்கு ரொம்ப முடியாமல் இருந்திருக்கு. எப்போதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போதோ. சில நேரம் கை கால் சுளுக்கு, கழுத்து சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க இது தீர்ந்ததுன்னா அடுத்தது நான் பண்ணுவேன், அடுத்தது நான் ஜெயிப்பேன், அடுத்தது நான் முயற்சி பண்ணுவேன், அடுத்தது நான் சக்ஸஸ் பண்ணுவேன், இது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைகளை நினைத்து வருத்தப்படுவீங்க. கொஞ்ச நேரத்தில் அது சரியாகும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடும் சிவபெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ரிஷபராசி நண்பர்களே, சில பேருக்கு நம்ம நல்லவங்களாக தெரிப்போம், சில பேருக்கு கெட்டவங்களாக தெரியும். சில பேர் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லுவா, சில பேர் கெட்ட விஷயத்தை எடுத்து சொல்லுவா. எல்லாத்துக்கும் நம்ம நல்லவர்களாகவே ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். பணம் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதனால் ரொம்ப நல்லவராக முடியாது. சில பேர் இப்படி தான் பேசுவா, பின்னாடி பேசுவா, அப்புறம் பொறாமையில் திட்டுவா, ஈகோவில் ஏதாவது சொல்லுவா. இதெல்லாம் தாண்டி நம்ம போயிடணும். வெளியில் இருக்கிறவங்களை நினச்சா கவலைப்பட மாட்டீங்க. வீட்டுக்குள்ளே யாராவது ரொம்ப பிடித்தமானவர்கள் இந்த மாதிரி இருந்தால் அப்பப்போ வருத்தப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சொந்தத்துடைய பந்தத்தில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லைன்னா உங்களால் முடிஞ்ச பண உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. புது ஆட்களை வேலைக்கு சேர்த்தும்போது சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடாது, அதில் கவனம் என்பது தேவை. ரொம்ப முயற்சி எடுத்து சில விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இது பெரிய ஜோஷ் கொடுக்கல, பின்னாடி நன்னா வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நன்னா வரும்.
கவலையே பட வேண்டியதில்லை. உங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்த ஆட்கள் உங்களை நல்லபடியாக பாராட்டலை, இவங்க நல்லது சொல்லலை, நம்மளை வந்து பெருமையாக பேசலான்னா நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. முன்னாடி நல்லது பேசுனாங்களா, பின்னாடி போய் கெட்டது பேசுவாங்க. முன்னாடி நல்லது பேசலையா, பின்னாடி போய் கெட்டது பேசுவாங்க. முன்னாடி ஒன்றும் சொல்லாமல் பின்னாடி ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் அது பெரிய புண்ணியம் தான் சொல்ல முடியும். இன்றைய தினத்தில் ரிஷப ராசி நண்பர்கள் குலதெய்வ வழிபாடுங்க மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினத்தில். மிதுன ராசி நேயர்களே, விட்டு கொடுக்காம இருந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முயற்சி பண்ணி முன்னேறவே யாருமே விடலை. அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நீ பண்ணு, நீ பாரு, இந்த மாதிரி நீ வந்து ஜெயிச்சு வா, நீ வந்து லைஃப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைவை, இப்படி ஏதாவது ஒரு கைடன்ஸ் பண்ணால் தானே ஆகணும். ஒன்றும் கிடையாது. நானாக ஜெயிக்கணும், நானாக முன்னேறணும். லைஃப்பில் இப்படி தான் தோல்வியாகி கடைசியில் வெற்றிக்கு வந்திருக்கேன். இனிமேல் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு அப்பப்போ வருத்தப்படுவீங்க. கவலைப்பட வேண்டாம். பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சில மன வருத்தங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், அதை வெளியில் காமிக்க மாட்டீங்க. அதே சமயத்தில் கால் சம்மந்தமான, எலும்பு சம்மந்தமாக, உடம்பு சம்மந்தமாக நியூட்ரிஷன் பற்றாக்குறையாக இருந்துருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புல சத்து இல்லாமல் இருக்கிறது. இது போன்ற உணர்வுகள், சில பேர் தூக்கமாகவே இருந்துருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி உணர்வுகள் அப்பப்போ இருந்துருக்கும். திருஷ்டி பட்டாப்பில் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமான ஒர்க், டெலிகாம் சம்மந்தமான ஒர்க்கில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், ஆன்சைட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். சில தொலைப்பீங்க, திரும்பி கொஞ்சம் நேரத்தில் கிடைக்கும். சில பேர்த்த திட்டுவீங்க, திருப்பி நீங்களே சமாதானப்படுத்துவீங்க. சில விஷயம் மறைப்பீங்க, கொஞ்சம் நேரத்தில் ஞாபகம் வரும். இது போன்ற எல்லா விஷயங்களும் ப்ளஸ் அண்ட் மைனஸாக இன்றைய தினத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். நம்ம நினச்ச ஒன்றும் காரியம் நடக்குன்னு வைங்க, நம்மளுக்கு நல்ல நேரம் தானே அர்த்தம். நம்ம நினச்ச ஒன்று ஒரு காரியங்கள் யாராவது நமக்கு செய்து கொடுத்தா இன்னும் நல்ல நேரம்னு அர்த்தம். நம்ம நினைக்காமே உங்களுக்கு ஒருத்தர் நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நல்ல நேரம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நல்ல நேரமா, ரொம்ப நல்ல நேரமா, ரொம்ப நல்ல நேரமாங்கிறது டிபெண்ட்ஸ் யுவர் ஹாரோஸ்கோப். இன்றைக்கி ஆனால் நல்லதாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. காரு, இடம், வீடு, பொருள் பழசு கொடுத்து புதுசு வாங்குறது, அதே மாதிரி புது தொழில் ஆரம்பிக்கிறது, புது விஷயங்களை பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அடடே நம்ம இதை முதல்ல ஆரம்பிச்சிருவோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். நீங்கள் தேடினீங்கன்னா தானாகவே உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசிக்கு அமோகமான பலன் இருக்கும். ரொம்ப வயசானவா, முடியாதவா, மருத்துவமனையில் இருக்கிறவா கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் இன்றைய தினத்தில். சிம்மராசி நேயர்களுக்கு எப்போவுமே ஒரு திட்டவட்டம் போட்டுட்டோம்னா இதில் எப்படியாவது ஜெயிச்சாகணும். அதாவது தோல்வியோ நஷ்டமோ, அதாவது லாபமோ இல்லையோ, நாம் இதில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கான்ட்ராக்ட் பேஸில் எல்லாமே எடுத்து செயல்படுத்துவீங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துருக்கவங்க, மைண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு கம்பெனியில் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, பெயிண்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, சிமெண்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள் எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த ஒர்க் இந்தியாவிலே யாரும் பண்ணல, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒர்க் நான் உலகத்திலே யாரும் பண்ணல, நான் தான் இந்த நாட்டில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் நம்மளை மாதிரி யாரும் கிடையாது, நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிற மாதிரி போட்டியில் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 10 பேருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, எப்போவுமே யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும், யாரோ ஒருத்தர் உதவி பண்ணணும், யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இருக்கணும், யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணணும், யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் தினம் தினம் இருந்துன்றது அப்படின்னு சொன்னால், நம்ம கூடவே யாருமே பெட்டிங்காக இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்தையும் தனியாக பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து ஜெயிச்சாகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் சில முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்குண்டான சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி குடும்ப விஷயங்களிலும் சரி, அதே மாதிரி ஒரு காரியத்தை முடிக்கிறதுலையும் சரி, இதில் ரொம்ப சூக்ஷமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வருதுங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும். நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் வெற்றி தான். நேரம் சரியில்லை அப்படின்னா சாதாரண சொன்னால் கூட இன்றைக்கி சண்டை வரும். அதனால் கவனம் எடுக்கிறது நல்லது. பைரவர் வழிபாடு அற்புதமான வழிபாடு, தடைகளை போக்கிடும். துளாராசி நண்பர்களே, எப்போவுமே நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா யாருக்கும் பாதகம் இல்லாத மாதிரி பண்ணுவோம். ஒருவேளை பாதகம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஸ்பெக்டலாக
மன்னிப்பு கேட்டுருவோம். ஆனால் இப்போ அப்படி புனியறது இல்லைங்க. நானும் முயற்சி பண்ணுறேன், நானும் யாருக்கும் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் கெட்ட பேர் மட்டும் எனக்கு வந்துட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பலவிதமான விஷயங்களில் நான் வந்து கிளப் பண்ணி சில விஷயத்தை பண்ணேன். இப்போல்லாம் முந்திலாம் ஐடியாஸே எனக்கு தேவைப்படாது. இப்போல்லாம் எல்லா ஐடியாவும் கேட்டு 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 இவங்களுக்கும் நம்மளுக்கு ஐடியாவாக சொல்லி சொல்லி நம்ம ஐடியா மணியாவாக மாறிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பல நேரங்களில் யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. அதனால் யார்ட்டையும் ஐடியா கேட்குறத விட்டுருங்க. முந்தி உங்களுக்கே சுயமான அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்து கொண்டு இருக்கும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம். நம்ம நன்னா இருக்கோம், நம்ம ஓஹோன்னு வரப்போகிறோம், நம்ம ஜெயிக்க போகிறோம், யார் என்ன சொன்னால் என்ன அப்படிங்கிற மனசில் நினச்சிட்டே இருங்க. அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு போன மாதிரியே இருக்குது, இவாட்ட பேசின மாதிரியே இருக்குது, இவங்க எங்கேயோ சொன்ன மாதிரியே இருக்குது, இந்த இன்சிடெண்ட் ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்குது, இப்படி ஒரு தோணல்கள்லாம் இருக்கும். பாஸ்ட் நம்மளுடைய முந்தைய லைஃப்பில். அதே சமயத்தில் நம்மளுடைய மன ரீதியான அந்த இடத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படி வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். சில அதிசயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். மேஜிக் கற்றுன்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், இது போன்ற பல்வேறு கலைகளை கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, வர்ம கலை கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, சிலம்பாட்டம் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, கராத்தே, குன்ஃபு, தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, ரெஸ்லராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கவங்க, மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி கார்மெண்ட் சம்மந்தமாக ஸ்பின்னிங் வைண்டிங் மில்லெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு, இரும்பு சம்மந்தமாக கண்ணாடி சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். நல்லது நினைக்கும் பொழுது திருமண காரியம் கைகூடி வரும். இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, யார் என்ன சொன்னால் நம்ம முயற்சியில் போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தெளிவாக இருப்பீங்க. சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, சில பேர் உபதிரவம் பண்ணுவாங்க. அட்வைஸ் உபதிரவம் ரெண்டு பக்கம் இருந்துட்டு இருக்கும். பாப்பா நம்ம ஜெயிக்கிறதுக்குள்ளே படாத பாடு, ஐயோ அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றணும், புதுசாக கார் மாற்றணும், ஸ்டார்ட் ஆகலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக பல்லு தலை, இது ரெகுலராக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸ்வீட் நிறைய இருந்துச்சுன்னா பல்லு சொத்தையாகும். அதே மாதிரி ஐஸ் நிறையா குடித்தா தலைவலி வரும், காய்ச்சல் வரும், சளி வரும், தொண்டை கட்டும். இந்த மாதிரி எதை பண்ணப்படாதோ அந்த காரியத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்போவே நினச்சேன், வேண்டாம் சொன்னனா இல்லையான்னு மற்றவங்க வற்புறுத்தி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். புது நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு கைகூடி வரும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட வழிபாடு பிள்ளையார் வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்திலையும் யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இடமாற்ற மனமகிழ்ச்சியை கொடுக்கும். பிடித்தவார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காக குழந்தைகளும் விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை பெருமிதப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி எங்கேயும் பிரயாணங்கள் இருக்கும். அதே மாதிரி புது காரியங்களுக்காக புது விசேஷங்களுக்காக போக வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர், அதே மாதிரி இந்த எக்ஸாம் முடித்தோடனே நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் டிக்கெட் புக்கிங்லாம் பண்ணுறதுக்குள்ள அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ஒரு சில பிரச்சனைகளை பார்த்து அழகாக சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி என்பர்கள் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரும் அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருத்தரும் கேட்டு பண்ணோமா நான் என்ன அப்படியா இருக்கேன்னா எனக்கு என்ன ஒரு செல்ஃப் இது கிடையாது, நான் வந்து சக்ஸஸ் பண்ண மாட்டேன்னா என்னாலலாம் கேட்க முடியாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. இவாளை சமாளிக்கிறதா அவாளை சமாளிக்கணும் உங்கள் கூட இருக்கிறவா அல்லது நீங்கள், உங்களுக்கு இந்த அனுபவங்கள் இன்றைக்கி ஏற்பட்டதாக இருக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கா, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா புது ஒரு விஷயத்தை கலைகளை கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தெரியும். அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ண, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கணும்னு ஆசை, அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் கார்லாம் ரேசர்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்லாம் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதை வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளும் கூடி வரும்.
அம்மா அப்பாட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இனிமேல் நம்மளுக்காக சம்பாத்தியம் வேணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள், புதிய பதவிகள் தேடி வரும். சில பேர் சில விஷயத்தை சொல்லுவா, அதை எப்படி அப்பட்டமாக நம்பிடக்கூடாது. அதில் என்ன விஷம் இருக்குது, என்ன அதில் நல்லது இருக்குங்கிறதை பிரிக்க தெரியணும். அப்போ தான் உங்களால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். வெற்றிகள் குவியக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நடந்துகிட்டே இருப்பேன். இங்கேயா அங்கேயா 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 பிடிச்சதோ பிடிக்கலையோ போயின்னு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. கமிட்மெண்ட்ஸ், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ தோணின்னு இருக்கும். இவா ஏன் என்ன மதிக்கலை, இவா ஏன் என்ன நினைக்கிறா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி என்ன நினைக்கிறாங்க என்ன தான் நினச்சிட்டு போகிறாங்களே. நீங்கள் உங்களுடைய விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுவே ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்கும். அதிகமாக பேசுகிறனோ அப்படிங்கிற தோணல்கள் அப்பப்போ தோணுச்சுன்னா பேசுகிறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. பட்ட இடத்துல போடும் கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள் பார்த்து நகர்த்தினீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் யோசிக்கும் தன்மை பின்னாடி நடக்கிறதை யோசிப்பீங்க. அதுதான் இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்கிறது. தெரிந்தவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மன திருப்தியுடன் ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் இன்றைய தினத்தில். மீன ராசி நண்பர்கள் அதிர்ஷ்டம் உண்டு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பலாபலன் பார்த்துட்டோம்னா அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மனதில் ரொம்ப குழப்பங்கள் இருக்குது, ரொம்ப தெளிவில்லாமல் இருந்துருக்கோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் லைஃப்பில் ஒன்று படம் பொழுது ரொம்ப மன வருத்தங்கள் இருக்குது. அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத, சாமியினுடைய நாமத்தை சொல்லு, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வா, எதுனோ ஒரு விளக்கேற்று ஒரு சாமிகிட்ட வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட போய் பேசினாலும் கண்ணில் திடன்னு தண்ணி வந்துடுது, அப்படியே அழுக வந்துடும். நம்ம யார் நம்ம வருத்தத்தை சொல்கிறது மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாது, ஒருவேளை இவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சரி, இந்த மாதிரி மனதில் இப்போ இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தீர்றதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் சார், இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் 2 விதமான முறைகளை சொல்கிறேன். நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறீங்களோ கடைபிடிச்சிக்கலாம். அதாவது கோலங்கள் போடுற வழக்கங்கள் இருந்தால் சுவாமிக்கு முன்னாடி நட்சத்திர கோலங்கள், கரெக்டாக நட்சத்திர கோலங்கள் போடுங்க. நட்சத்திர கோலங்கள் 1, 2, அது திருப்பி 3, 4, 5, 6. 6 கோலத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்கேற்றணும். 6 கோலங்கள்லையும் நடுவில் விளக்கு, அந்த மண் விளக்கு இருக்கு இல்லையா, அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றணும். திரி கிழக்க பார்த்து எரியணும். அப்படி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை நினைத்து தியானம் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பேப்பரில் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் நட்சத்திரத்தை அந்த நட்சத்திர கோலம்னு சொல்லுவாங்களே, நட்சத்திரம் போடுறது முக்கோணம், அந்த முக்கோணத்தை பார்த்திங்கன்னா ஒரு 54 டைம்ஸ் அப்படியே போடுங்க. நடுவில் முருகர் துணை, நடுவில் இல்லை சிவபெருமான் துணை, இல்லை பெருமாள் துணை, என்ன சாமி உங்களுக்கு பிடிக்குமோ அம்பாள் துணை, அப்படி எழுதிகிட்டே வாங்க. 54 டைம்ஸ் எழுதிகிட்டே வாங்க. 54 டைம்ஸ் எழுதி அதை அப்படியே கையில் வச்சு நல்லா உட்காந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணி சாமிகிட்ட வச்சு சந்தன குங்குமம் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி பாருங்களேன். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் போயிடும், மனசில் இருக்கிற அழுத்தம் போயிடும், ஒரு மாற்றங்கள் வரும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இது ஒரு சின்ன எந்திர வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்ம வழிபாடு. இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். இது போன்ற நிறையா விஷயங்கள் தான் நம்ம இந்த வகுப்புகளில் இருந்துருக்கு. இதில் நீங்கள் பயன்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர் சமரத் மகேஷ்.